तस्य क्षोणिभुजो भवन्ति वशगाः लक्ष्मीश्चिरस्थायिनी वाणी निर्मलसूक्तिभारभरिता जागर्ति दीर्घं वयः ह्रीङ्गारत्रयसम्पुटेन महता मन्त्रेण सन्दीपितं स्तोत्रं यः प्रतिवासरं तव पुरो मातर्जपेन्मन्त्रवित् तस्य क्षोणिभुजो भवन्ति वशगाः लक्ष्मीश्चिरस्थायिनी वाणी निर्मलसूक्तिभारभरिता जागर्ति दीर्घं वयः कुवलयदलनीलच्छायकायं प्रसन्नं करधृतशरचापं कञ्जपत्रायताक्षं जितनिशिचरवर्गं जन्मना सिद्धशीलं जनयतु मदभीष्टं जानकी भागधेयं कुवलयदलनील छायकायं प्रसन्नं करधृतशरचापं कञ्जपत्रायताक्षं जितनिशिचरवर्गं जन्मना सिद्धशीलं जनयतु मदभीष्टं जानकी भागधेयं ஷேஃபதியான பரமாத்மா ஸ்ரீனிவாசன் அவனுடைய பிரசாதத்தை அடையிறதும் ஜென்மாவை பயனாக்கிக்கிறதும் அதற்கான அவசியத்தையும் உபதேசம் பண்ணது தான் அத்தனை ரிஷிகளுடைய அபிப்பிராயமும் அதை உபதேசம் பண்ணது தான். ஆச்சாரியாளுக்கு அனுசந்தானம் பண்ணுற போது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் அப்படி தான் ஆச்சாரியால் இன்றைக்கி நமஸ்காரம் பண்ணின்னு இருக்கோம். ஸ்ருதின்னா வேதத்துக்கு பேர், ஸ்ருதின்னா தர்மசாஸ்திரங்கள் தொடுத்து கொடுத்தாலே மகர்ஷிகள், அதுக்கு ஸ்ருதின்னு பேர். புராணங்கள் சொன்னால் இப்போ எடுத்துன்னு பிரவசனம் பண்ண போகிறோமே ராமாயணம் பாகவதம் போன்ற கிரந்தங்கள், இதுக்கெல்லாம் புராணங்கள்னு பேர். இந்த மூணும் நிரம்பினவர், இந்த மூணையும் பரிபூர்ணமாக தெரிந்தவர் நிரம்பினவருங்கிற முறையில் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் சங்கருக்கு. இன்னும் சொல்ல போனால் நிறையா சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. அவருடைய வாக்கியங்களை பார்க்குற போது தர்க்கம் வியாக்கரங்கள்லாம் நிறையா கோட் பண்ணியிருக்கார் அவர். மீமாம்சகத்தில் எல்லை இல்லாத மீமாம்ச சாஸ்திரத்தை கோட் பண்ணியிருக்காள். ஆனால் அவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது தர்க்கம் வியாக்கரணாதீனாம் ஆலயம் கருணாலயம்னு பண்ணுறதில்லை. நாம் தர்க்கம் படித்தவர் வியாக்கரணம் படித்தவர் நமஸ்காரம் பண்ணுறதில்லை. ஸ்ருதி ஸ்ருதி புராணானாம் இந்த மூணு சொல்லி தான் இன்றைக்கி நாமெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கோம் சங்கருக்கு. எதனால தெரியுமோ? இந்த மூணு தான் லோகக்ஷேமத்துக்குள்ள மார்க்கங்களை காண்பித்த கிரந்தங்கள். இந்த மூணை தெரிஞ்சுன்னு லோகத்துக்கு க்ஷேம மார்க்கத்தை உபதேசம் பண்ண முடியும். மீதி தர்க்க வியாக்கரணங்கள்லாம் அவாவா புத்தியை தீட்சணியமாக்கிக்கும், தன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கிறதுக்கு, தன்னை உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் பெருமைப்படுத்திக்கிறதுக்கும் தான் வித்வான்னு காண்பிச்சுக்கிறதுக்கும் உபயோகப்படும் தர்க்கம் வியாக்கரணம். அதாவது அது அவாவால் பெருமைப்படுத்திக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய கிரந்தம் தான். அது தெரிஞ்சதுனால அவளால் லோகத்துக்கு க்ஷேமம் சொல்ல முடியாது, உலகத்துடைய க்ஷேம மார்க்கத்தை அவளால் காட்ட முடியாது. தன்னை பெருமைப்படுத்திக்க முடியும், வித்வான்களுக்குள்ளே நாம் முதல் இடத்துல இருக்கோம் அப்படின்னு நிலநாட்டிக்க முடியும். இது சாஸ்திரங்கள் படித்தவாள். இந்த மூணு தெரிஞ்சினவாள் இருக்கா பாருங்க. இந்த மூணு தெரிஞ்சினவாள் தான் தானும் க்ஷேம மார்க்கத்தை அனுவர்த்திச்சு உலகத்துக்கும் க்ஷேம மார்க்கத்தை அவளால் தான் காண்பிக்க முடியும். ஸ்ருதின்னு சொன்னால் வேதம், வேதங்களுடைய அபிப்பிராயம் தான். மீதி அத்தனை கிரந்தமும் வேத பிராச்சேதாதாசீதி சாட்சாத் ராமாயணாத்மரான்னு சொல்ல போகிறோம். வேதமே வால்மீகியை திரையாக வச்சுன்னு ராமாயணமாக வந்தது. அதுக்கு எத்தனையோ காரண காரியங்கள் அந்த காலம் வரும்போது அதை நினைவுபடுத்துகிறேன். ஆக மொத்தம் நமக்கு தர்மத்துக்கு இருப்பிடமாய் நிதி மாதிரி அமைந்தது வேதம். அந்த வேதங்கள் பரிபூர்ணமாக புரிஞ்சுட்டு வேதங்கள்லேருந்தே நேரடியாக புரிஞ்சின்ற போது அந்த வழியில் நிற்கிற போது மீதி தேவையில்லாமல் இருந்தது. கிருதயுகங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. வேதங்கள்லேருந்தே வேதாந்தங்கள்லேருந்தே தனக்கு வேண்டியதை தேடிப்பாள், க்ஷேமத்தடைவாள்.
அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடுத்த யுகங்கள் வர ஆரம்பித்த உடனே புத்தி சக்தி குறைய ஆரம்பிச்சது. புரிஞ்சிக்க முடியாத நிலைகள் வந்தபோது ஸ்ருதிகள் தேவைப்பட்டது. ஸ்ருதி அடுத்தது. திரேதாயுகம் துவாபர யுகங்கள் வர்றபோது வியாச ஸ்ருதி துவாபர யுகத்தில் ஏற்பட்டது, வசிஷ்ட ஸ்ருதி திரேதாயுகத்தில் ஏற்பட்டது. திரேதாயுகத்திலேருந்து துவாபர யுக பரியந்தம் அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட அபிப்பிராயத்தை கொஞ்சம் விஸ்தரித்து எந்த அனுஷ்டானத்தை எப்படி பண்ணணும், என்னென்ன மாதிரி பண்ணினா என்னென்ன க்ஷேமங்கள் கிடைக்கும், யார் யாருக்கு அதில் அதிகாரம், அதை இன்னும் கொஞ்சம் புரியும்படியாக சொல்கிறதுக்காக பின்னாடி ஸ்ருதிகளை தொடுத்து கொடுத்தாள். முழுமையாக வேதத்திலேருந்து தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய புத்தி சக்தி எல்லாம் குறைஞ்சி வீணாக போன நிலையில் அதுக்கு வியாக்கியானம் மாதிரி புரிய முடியாத ஸ்ருதிகளை தொடுத்து கொடுத்தாள். அந்த ஸ்ருதிகளை வச்சுருந்தா நிறையா தர்மசாஸ்திரங்கள் அனுஷ்டானங்கள் பின்னாடி நடந்துட்டு இருந்தது. திரேதாயுகம் துவாபர யுக காலங்களில் அந்த திரேதாயுகத்துடைய முடிவு துவாபர யுகத்துடைய காலங்கள், அந்த காலங்கள் வர்றபோது ஸ்ருதிகளும் போகாமல் ஆயிடுது. புத்தி சக்தி இன்னும் குறைய ஆரம்பிச்சிடுது. அதுபடி வர வர நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், வர வர அது ஒரு தவறான பிரச்சாரத்தில் இது ஒன்றும் வர வர புத்தி சக்தி ஜாஸ்தியாக ஆயின்றிருக்கா மாதிரி ஒரு பிரச்சாரம், மேதாவிழா தினங்கள் ஆயின்றிருக்கா மாதிரி ஒரு பிரச்சாரம். வர வர புத்தி சக்தி குறைஞ்சின்னு இருக்கு. அதுதான் சத்தியமானது. புத்தி சக்தி ஆகட்டும் படிப்பாகட்டும் எதுவாக இருக்கட்டும் வர வர குறைஞ்சின்னு இருக்கு. அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இன்றைக்கி சொல்கிறவாள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? பல பேர் நான் அந்த நாள் எம்ஏங்கிறார். அந்த நாள் எம்ஏன்னா என்ன அர்த்தம்? இந்த நாள் எம்ஏ ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதுக்கு அதானே அர்த்தம். சில சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் கிடையாது. அடிக்கடி சொல்லியிருக்கேன் அதை. சில சொல்லுக்கு எதிர்மறையான அர்த்தம் தான் அர்த்தம். நான் அந்த நாளை பிஏன்னு சொன்னான், இந்த நாளை பிஏ ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதுலேருந்து என்ன தெரியுது? வர வர படிப்பு புத்தி சக்தியெல்லாம் இன்னும் புரிய முடியாது. சொல்கிறாருன்னா எங்கள் நாளெல்லாம் எஸ்எல்சி 4 தடவை தான் எழுதலாம்னு இருந்தது ஒரு காலத்தில். எஸ்எல்சி பரீட்சை அந்த 4 தடவையும் முழு பேப்பரும் எழுதணும், பாட்டு எழுத முடியாது. இப்போ வர வர சஷ்டப்த பூர்த்தி வரை எழுதிட்டு இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். அந்த எல்லாம் போயிடுச்சு. 4 தடவை கிடையாது, 40 பாட்டு எழுதலாம், முழு பேப்பர் எழுதணுங்கிறதும் போயிடுச்சு. வர வர புத்தி சக்தி 4 பரீட்சை இல்லாமல் இருக்கிறது. இனிமேல் 2 பரீட்சையில் பாஸ் பண்ணோம்னு வறுமையானால் புத்தி சக்தி கூர்மையாக இருக்குங்கிறது அடையாளம். அதை இன்னும் தளர்த்தி விட்டு பரீட்சையே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கும், மேலே மேலே போயிட்டே இருக்கலாம்ங்கிறானே. இதெல்லாம் என்ன அர்த்தம்? புத்தி சக்தி குறைஞ்சுன்னு இருக்கு அப்படிங்கிறத அரசாங்கமே ஒத்துக்கிறதுங்கிறனுடைய அடையாளம். நிதர்சனமாக பார்க்குறோமே, நாள் ஆக ஆக நாம கல்பனை பண்ணிக்கிறோம் புத்தி சக்தி ஜாஸ்தி ஆகிட்டா மாதிரி. இல்லை எங்கள் ஊர் எங்கள் செங்காலம் பக்கத்தில் வடவார்னு ஒரு கிராமம், ஒரு அப்ராமணர். அவர் தன்னிலம் தாலுக்கா அத்தனை தென்னை மரமும் அவர் தான் தென்னந்தோப்பும் அவர் தான் கொத்து எடுப்பார். அதில் என்ன அதிசயம்னா அவருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. கரெக்டாக இந்த இவ்வளோ வரணும், இவ்வளோ காய் வரும், இவ்வளோ பணம் வரும், இவ்வளோ பாக்கி கொடுக்கணும் எடுத்துகிட்டு எல்லாம் நுட்டுவாக சொல்லுவார். எழுத தெரியாது, படிக்க தெரியாது, மடியில் இத்தனை பணம் கட்டிட்டு வரோம். அந்த புத்திசக்தி அதனால் அப்படி இருந்து இருக்கு. அவன் மாதத்துக்கு ஒரு தடவை என்ன நடத்தணும், இந்த தோப்பில் பிரிச்சா இவ்வளோ தேங்காய் வரும், அது அப்படியே அவங்ககிட்ட போட்டு இவ்வளோ பணம் வரும், அந்த கரெக்டாக கணக்கு சென்று வரும். எதுக்காக சொன்னேன்? வர வர அந்த புத்திசக்தியில் கால்குலேட்டர் வருவோம். 4 3 எவ்வளோ, இந்த 4 குழந்தைகளை கிளம்போ கால்குலேட்டர் வச்சு நாங்கள் போடுறோம். 4 குழந்தைகள் 4 3 கூட்டுறதுக்கு போக்கிட்டு கால்குலேட்டர் தேவைப்பட ஆரம்பிச்சு நமக்கு. அந்த அளவுக்கு புத்திசக்தி குறைஞ்சுன்னு வருது அப்படிங்கிறது நிதர்சனமாக நமக்கு தெரிகிற ஒரு அடையாளமாக இருக்குது. அப்படி புத்திசக்தி குறையிற போது அதை இன்னும் புரிய முடியாது பண்ணணுமே, அதுக்கு அவசியமாச்சு புராணங்கள் தேவைப்பட்டது. வேதங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி குறைஞ்ச போது ஸ்ருதிகளை தொடுத்து கொடுத்தார்கள் ரிஷிகள். அந்த ஸ்ருதிகள்லேருந்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்திசக்தி குறைய ஆரம்பிச்சதே. கலியுகத்தில் வர்ற கலியுகம் இருக்கிற காலம், துவாபர யுகம் இருக்கிற காலம், அந்த காலங்களில் புத்திசக்தி குறைய ஆரம்பித்த போது புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு தேவைப்பட்டது. அந்த ஸ்ருதிகளில் சொல்லப்பட்ட தர்மங்களை மட்டும் இல்லாமல் அந்த தர்மங்களை இன்னார் இப்படி அனுஷ்டானம் பண்ணினாள், இல்லபடியே அவளுக்கு க்ஷேமங்கள் கிடைச்சது அப்படிங்கிற சரித்திரத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தை ரிஷிகள் அடைஞ்சாள். ஏன் தெரியுமோ? அப்படி சொல்லப்படுற போது தான், அதை அனுஷ்டானம் பண்ணவாளுடைய சரித்திரத்தை திரும்ப திரும்ப கேட்குற போது தான் அந்த தர்மத்தை ஓரளவாவது நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் பதிப்பிக்க முடியும். மேலே உட்காந்துடலாம், மேலே உட்காந்துடலாம், மேலே உட்காந்துக்க பரவாயில்ல. வெறும் தர்மங்களை மட்டும் சொல்லின்றிருக்காமல் இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணால் இந்த க்ஷேமங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பலஸ்ருதியோடு மட்டும் நிறுத்தாமல்
அது அனுஷ்டானம் பண்ணி க்ஷேமத்தடைஞ்சவளுடைய சரித்திரத்தை சேர்த்து சொல்லப்படுமே ஆனால் அதில் ஓரளவு ஜனங்களுக்கு ஈடுபாடு வந்து திருத்த முடியும், அந்த பக்கம் திரும்ப முடியாது பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது வால்மீகி, வியாசர் போன்ற மகர்ஷிகளுக்கு. அதுலேருந்து கிடைச்சது தான் ராமாயணம், பாகவதம் போன்ற சரித்திரங்கள். உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறா இருந்தால் இப்படி பேப்பரில் விளம்பரம் பண்ணுறாமோ லாட்ரி சீட்டு வாங்கிட்டு ஒரு 10 லட்ச ரூபா ப்ரைஸ் விழுந்தது அப்படின்னு ஃபோட்டோவோட காட்டுறான். ஏன் தெரியுமா, அவர் பார்த்தோன்னே 4 பேர் உடனே வாங்கணும்னு ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஒன்றுலேருந்து ஒன்று லாபம் கிடைக்குமே ஆனால் அது மனசில் சற்றுன்னு பதிப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்கமாகும். அந்த மாதிரி முறையில் தர்மானுஷ்டானம் பண்ணவாளுடைய சரித்திரத்தெல்லாம் அழகாக தொடுத்து கொடுத்தா. பல பேர் தர்மானுஷ்டானம் பண்ண முடியாத புராணங்களும் இதிகாசங்களும் தான் பண்ணியிருக்கு. இதுக்கு ஹரிச்சந்திரனுடைய சரித்திரத்தை கேட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு பொய் சொல்லப்படாதுன்னு என்ன பாடுபட்டிருக்கான்னு சரித்திரத்தை கேட்டால் அவன் பெற்றிருக்கிற பாடலாம் பார்க்குற. இன்றைக்கும் காசியில் போகிற போது ஹரிச்சந்திரா காட்டுன்னு இருக்குது. அந்த இடத்துக்கு போனால் கண்ணால் ஜலமிடாமல் வர முடியாது. புராணத்தில் நம்பிக்கை இருந்து சத்தியத்தின் தர்மத்திலும் விசுவாசம் உள்ளவளாக இருந்தால் அந்த கட்டத்தை பார்க்குற போது கண்ணால் நினைக்கிற போதே கண்ணால் ஜலம் வருது. பார்க்குற போது கண்ணால் ஜலமிடாமல் வர முடியாது, அந்த இடத்தை தாண்ட முடியாது. அந்த சரித்திரத்தை கேட்டோம்னு வச்சுங்கோ, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சக்கரவர்த்தியாக இருந்தவன் எந்த அளவுக்கு கீழே இறங்கினாலும் பிடிவாதத்தோடு இருந்திருக்கார் அப்படிங்கிறத கேட்டால், ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டால் ஹரிச்சந்திரன் இப்படியெல்லாம் இருந்திருக்கான், நாம் சகோதரன் கிட்டையாவது பொய் சொல்லாமல் இருக்க வேண்டாமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சத்தத்தில் பிடிப்பு வருதோ இல்லையோ, ஓரளவாக நியாயமாக நடந்துக்க வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்தை புராணங்கள் ஏற்படுத்தும். அதற்காகவே ரிஷிகள் இனிமேல் இதெல்லாம் பிரயோஜனமில்லை. தர்மசாஸ்திரங்கள் இருக்கலாம், ஸ்ருதிகள் இருக்கலாம், வேதங்கள் இருக்கலாம், இதெல்லாம் பிரயோஜனமில்லைன்னு அர்த்தமில்லை. பிரயோஜனப்படுத்திக்கிறவாள் லட்சத்தில் 10 பேர் இருந்தால் ரிஷி வேதங்கள்லேருந்து வேதாந்தங்கள்லேருந்து உபயோகப்படுத்திக்கிறவாள். எவ்வளோ பேர் வேதாந்தம் படித்தா கூட, எவ்வளோ பேர் அந்த வழியில் நிற்கிறாள் சொல்லுங்களேன். படித்தாலும் கூட அது ஆர்ஜனோபாயம், சம்பாதிக்கிறது ஒரு மார்க்கம். அதையும் தாண்டி தனக்குன்னு பிடிச்சிட்டுவாள் யாரோ 2 ஒருத்தர் இருக்காள், இல்லாமல் போயிடலை, தேடி எடுக்கணும் அந்த அளவுக்கு ஆகிடுது. அதனால் இனிமே ஏதாவது புராணங்கள் மூலமாக தொடுத்து கொடுத்தா தான் ஜனங்கள் மனசில் தர்மத்தையும் சத்தியத்தையும் பதிப்பிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வால்மீகி போன்றவாளுக்கு வந்தபோது ராமாயணம் போன்ற புண்ணிய கிரந்தங்களை தொடுத்து கொடுத்தாங்க. நம்ம தேசத்தில் 2 இதிகாசம்னா இதிகாசான்னு பதம் பிரிப்பாள். இது மாதிரி முன்னாடி நடந்தது அப்படின்னு சுட்டி காட்டி கதை சொல்கிறாளே, அந்த சரித்திரத்தை இதிகாசம் பேர். சரித்திர ரூபமாய் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம தேசத்தில் 2 இதிகாசம் சொல்வார்கள். ஒன்று ராமாயணம், 2வது மகாபாரதம். இந்த 2 தான் இதிகாசம். இதிகாசம்னே ஒன்று இருக்குது, தர்மசாஸ்திரம் சேர்ந்த ஒன்று, அது வேதத்தை சேர்ந்தா படுத்து. இதிகாசம்னு ரிஷிகள் தொடுத்து கொடுத்தது 2. ஒன்று வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தை தொடுத்து கொடுத்தாள், வியாசாச்சாரியால் மகாபாரதத்தை தொடுத்து கொடுத்தாள். இந்த 2ம் நமக்கு இதிகாசமாக அமைந்திருக்கு. தர்மத்துக்கு பிறப்பிடமாய் இந்த 2லையும் சொல்லாத தர்மமே கிடையாது. என்னே சபதம் பண்ணி சொன்னாள், என்னே ஆஸ்தி ததன்யத்ர எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னே ஆஸ்தி நதத் கொச்சிது அப்படின்னு சபதம் பண்ணினாள். இங்கே என்ன சொல்லியிருக்கோமோ இதுதான் மீதி புராணங்கள் கிரந்தங்களில் தேடி எடுக்க முடியும். இதில் ஒன்று இல்லைன்னா நீ எந்த புஸ்தகத்தை தேடினாலும் இருக்காது அப்படின்னு சபதம் பண்ணி கொடுத்தாள். இந்த கிரந்தத்தை கொடுக்குற போது அந்த அளவுக்கு அத்தனை தர்மத்துக்கும் பிறப்பிடமாய் ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த 2 இதிகாசம் சொன்னாலும் இந்த 2க்குள்ளேயும் ஒரு அழகுண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிற போது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்கிறீங்களே, அந்த மாதிரி முறையில் எதிர்மறை உடன்பாடு சொல்வார் தமிழ் சொல்கிற போது, அன்வயம் வெதிரேகம் சொல்வார் சம்ஸ்கிருதம் சொல்கிற போது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 முறையில் தர்மம் சொல்கிற வழக்கம். ஸ்ரீமத் ராமாயணம் தர்மானுஷ்டானம் பண்ணுறவன் எப்படி உயர்ந்து வருவன், உலகம் முழுக்க அவன்கிட்ட எப்படி அபிமானம் வைக்கும் அப்படின்னு காண்பித்த சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். தர்மானுஷ்டானம் பண்ணுறவனை சத்ருக்கள் முதற்கொண்டு ஏற்றுனான் ஆகணும். பின்னாடி ராமாயணத்தில் வால்மீகி சூர்பனகை ராவணன் கிட்ட போய் ராமனை பற்றி சொல்கிறாள், அவனை கலப்பி விடுறதுக்காக சொல்கிறாள், எதிர்மறையாக கலப்பி விடணும்னு ராமனை வர்ணிக்கிறாள். அப்படி சூர்பனகை வர்ணிக்கிற இடத்துக்கு வால்மீகி அவர் அறியாமலே ஒரு அவதாரிக்கு சொன்னாள். என்ன சொன்னாள்? ததோ ராமம் யதா தத்துவம் ஆக்யாதுமுபசக்ரமே
யதாதத்துவ வாக்கியாதம், உள்ளது உள்ளபடி சொல்கிறாளே அப்படின்னார் வால்மீகி. சூர்பனகை ராவணன் கிட்ட ராமனை பற்றி பேசுகிற போது உள்ளது உள்ளபடி சொல்கிறாளே. உண்மையான தார்மீகனுக்கு என்ன அடையாளம் தெரியுமோ? எதிராளி ஏதாவது குறை சொல்லணும் நினைச்சாலும் அவங்கிட்ட சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்கிறது தான் உண்மையான தார்மீகன். அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமோ? என்ன பண்ணுவன் உண்மையான தார்மீகன்? எதிராளிகிட்ட குறை சொல்றதுக்கு கரையே கிடையாது. இல்லை, மாரீச்சன் வாக்கால ராமோ விக்கிரகவான் தர்மஹா பின்னாடி சொல்ல போறாள். வேத தர்மத்தை உருவத்தோடு பார்க்கணும்னா என் ராமனை பாரு. மாரீச்சன் ராவணன் கிட்ட சொன்ன வார்த்தை இது. அது மாதிரி எதிர்த்தரப்புலேருந்து கிடைச்ச சர்டிஃபிகேட் கூட சரியான பாராட்டுதால் தான் இருந்திருக்கு. உண்மையாக எதிராளி சத்ரு நினைச்சா கூட குறை சொல்ல முடியாதபடி இருக்கணும். அதுதான் உண்மையான உத்தமனுடைய அடையாளம். அப்படி உள்ளவாள் என்ன பண்ணுவாள்? குத்தம் சொல்லணும்னு எண்ணம் இருக்கு. ஆனால் குத்தம் சொல்றதுக்கு அவன்கிட்ட இடம் இல்லைன்னா என்ன சொல்லுவாள் தெரியுமோ? அவங்ககிட்ட இருக்கிற நல்லதையே குத்தம் மாதிரி சொல்லுவாள். அவளானே எப்போ பார்த்தாலும் நெத்தில பாரு பட்ட பட்டியாக விபூத்திட்டு இருப்பார், எப்போ பார்த்தாலும் ஜால்ராக தட்டின்னு உட்காந்துருப்பார், எப்போ பார்த்தாலும் கோவிலை சுற்றின்னு உட்காந்துருப்பார். இப்படி சொல்லுவாள். குத்தம் சொல்லணும்னு எண்ணம் வருது. குத்தம் சொல்றது வேற விஷயம் கிடையாதுன்னா வேற என்ன சொல்ல முடியும்? அவனால எது நல்லதோ அதையே குறையா சொல்வார். ததோரா ஏதோ தத்துவம் உள்ளது உள்ளபடி சொல்றாளே, நல்லதே கட்டது மாதிரி சொல்லுவாள், முயற்சி பண்ணுவாள். 24 மணி ஜாலரா தட்டி உட்காந்துருந்தா அது தப்பா? இல்லை 24 மணி எத்தனை பட்ட விபத்திருந்தா குத்தமா? நல்லதே கட்டை மாதிரி சொல்லுவாளே தவிர அவட்ட கட்டை சொல்லணும் நினைச்சா கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உள்ளதுதான் உத்தமமான சரித்திரம். அது மாதிரி இருந்த கிரந்தம் இருந்தவன் பிரபு ராமன். சத்ரு முகக்கொண்டு அவங்கிட்ட தான் ஜென்மனா சித்தசீலம்னு ராமனுக்கு ஒரு விருது. பிறப்புலேருந்து புடம் போட்ட தங்கம் மாதிரி தன் வாழ்க்கையை வச்சுருந்தவன் பிரபு ராமன். இல்லை, சில பேர் உண்டு 50 வருஷம் படி இஷ்டப்படி ஏதோ தத்துவத்துன்னு கண்ணாப்பண்ணா நடந்துருப்பான். கொஞ்சம் உடம்புல பலங்கள்லாம் குறைஞ்சி பரலோகம் நெருங்கி கொடுத்தவனும் பயம் வந்த உடனே இப்போ உத்திராட்சம் ராமசங்கீர்த்தனும் வர ஆரம்பிச்சிடுவான். சுவாமி கீதையில் சொன்னால் அப்படி வந்தாலும் போரும் சொல்லியிருக்காள் கீதையில். அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாமனன்யபாக் சாதுரே 5 நிமிஷம் முன்னாடி வந்துருக்கோம். நீங்கள் பல பேருக்கு பகவத்கீதை கிளாஸ் எடுக்கிறார். சாதுரே வசமந்தவ்யா சமயக் விவசிதோ ஹிதா கீதாச்சாரியன். துராச்சாரான்னு சொல்லலை, சுதுராச்சாரா. எவ்வளோ கெட்ட பழக்கம் உண்டோ அத்தனை கெட்ட பழக்கம் ஒருத்தன்ட்ட இருந்தது. ஏதோ 50 வருஷம் போய் யாரோ பெரிய ராமாயணம் கேட்டான். மனசு தெரிஞ்சித்து ராமசங்கீர்த்தனம் பதனி கோவில் ஆலயம் சந்தியாவந்தனம் ஆரம்பிச்சுட்டான். சுவாமி சொன்னாடு, உண்மையாக தெரிஞ்சுட்டான்னா பிறந்ததுலேருந்து அவன் பாகவதோத்தமனாக இருந்தால் எப்படி ஏற்றுப்பேனோ அப்படி ஏற்றுப்பேன் நான் சுவாமி. சாதுரேவ சமந்தவியா, ஏவகாரம் வந்தால் அப்படித்தான் அர்த்தம், மேலே மாறுதலே கிடையாது. பிறந்ததுலேருந்து அவன் உத்தமனாக இருந்தால் எப்படி ஏற்றுப்பேனோ அப்படி ஏற்றுப்பேன். சாதுரேவ சமந்தம். திராவகத்தில் துவச்சி எடுத்துட்டா தங்கத்தில் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் சுத்த தங்கம் தான் மிச்சம். அது மாதிரி எங்கிட்ட வரவிட்டு அவங்ககிட்ட அப்புறம் ஏது தோஷம் நாங்கள் சுவாமி சொல்கிற போது அது மாதிரி வந்தாலும் பரவாயில்லையே சொல்லப்பட்டிருக்கு கீதையிலே. ஆனால் பகவான் ஜென்மனா சித்தசீலம் பிறப்புலேருந்து கடைசி வரை படம் போட்ட தங்கம் மாதிரி தன் சரித்திரத்தை வச்சுருந்த ஒரு அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். அப்படி பிரகாசித்தான் பிரபு. ராமாயணம் தர்மானுஷ்டானம் பண்ணுறவன் எப்படி உயர்ந்து வருவன் அப்படின்னு காண்பிக்கிறதாவே தொடுத்து கொடுத்த கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். மகாபாரதம் இதுக்கு நேரி எதிரடியாய் அதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறவன், தப்பு பண்ணுறவன், மகான்களுடைய மனசு நோகும்படியாக நடந்துக்கிறானே அந்த பாபிகள் எவ்வளோ பக்கபலம் இருக்கட்டும், எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கட்டும், எப்படி கீழே விழுவான் அப்படின்னு காண்பிச்சது மகாபாரதம். எத்தனை பக்கபலம் இருக்கட்டும், துரியோதனுக்கு இல்லாத பலமா? பீஷ்மர்கிட்ட இந்திரனே வந்து நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அப்படியே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காள் பீஷ்மருக்கு. இந்திரனே வந்து நின்னாலும் ஜெயிக்க முடியாதவர் அப்படின்னுட்டும். கர்ணன் போன்றவாள்லாம் எதிர்த்தரப்பில் இருக்கிற போது எல்லா பலமும் தான் இருந்தது. மகான்களுடைய மனசு நோக முடியாது, அது அதர்மத்தை அனுஷ்டானம் என்று அசத்தனமாய் தெரிகிறானே, எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எப்படி கீழே விழ்வன் அப்படின்னு காண்பிச்ச சரித்திரம் மகாபாரதம். இந்த ரெண்டும் தர்மத்தை போதிச்ச கிரந்தம், எதிர்மறையில் போதிச்ச கிரந்தம், அதுவும் தர்மம் தானே. அதனால் இந்த ரெண்டையும் இத்திஹாசம்னு எடுத்துட்டார்கள் பெரியவர்கள். இந்த ரெண்டும் நமக்கு வழிகாட்டியான கிரந்தம். மகாபாரதம் குடும்ப கிரகத்தில் பாராயணம் பண்ணப்படாதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதுக்கு ஆதாரமான ஸ்லோகங்கள் கிடைக்கலை. ஆனாலும் பெரியவாழ் நாள்லேருந்து சொல்லின்னு வந்திருக்காள். பெரியவாழ் நாளே சொல்லி வந்துருக்காள் சொன்னால்
அதுவும் மதிப்புக்குள்ள ஒரு விஷயந்தான். அதுவும் காப்பாற்ற அதுவும் அந்த வழியை பின்பற்ற வேண்டிய விஷயந்தான். மகாபாரதம் ஆகத்தில் பாராயணம் பண்ணுற வழக்கம் இல்லை. அதனால் பெரியவாள்லாம் என்ன எடுத்து கொடுத்துருக்காள், மகாபாரதத்திலேருந்து சில பகுதியை விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, பஞ்சசாவித்திரி சொல்வாள், இன்னும் சிலதோடு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பாராயணத்துக்கு எடுத்துப்பாள். மகாபாரதம் முழுக்க பாராயணம் பண்ண முடியலனாலும், எப்படி நாமம் பண்ணிட்டு இருக்கோமே, ராமாயணம் முழுக்க பண்ண முடியலனாலும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறோமே, முழுக்க பண்ண முடியலன்னு. அது மாதிரி முழுக்க பண்ண முடியலன்னா ஒரு பகுதி எடுத்துக்கிறோமே. அது மாதிரி பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்த ரெண்டையும் எடுத்துன்னு நித்தியமாக பாராயணம் பண்ணணும்னே விதிக்கப்பட்டிருக்கு. சுஷாகோபனிஷத் கீதா, விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம், ஸ்ரீருத்ரம் சமகஞ்செய்வா, நித்தியம் ஆவர்த்தையேத் கிரகி. குடும்பியா உள்ளவன் இதெல்லாம் நித்தியம் ஒரு தடவை சொல்லி ஆகணும். சுஷாகோபனிஷத்து, தன் சாக்கையில் உள்ள உபனிஷத்து. சாமவேதியாக இருந்தால் சாமவேதியில் உள்ள சாக்கை, எதிர்வேதியாக இருந்தால் எதிர்வேதத்தில் உள்ள உபனிஷத்து. சுஷாகோபனிஷத்து, கீதா பகவத்கீதை, விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீருத்ரம் சமகஞ்செய்வா, ஸ்ரீருத்ரம் சமகம், இதெல்லாம் நித்தியம் ஆவர்த்தையேத் கிரகி. குடும்பியா உள்ளவன் இதெல்லாம் விடாமல் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு மகாபாரதத்துலேருந்து சிலதை எடுத்து கொடுத்துருக்காள். ஸ்ரீமத் ராமாயணம் சம்பூர்ணமான பாராயணமாகவே இன்றைக்கும் பின்பற்றப்பட்டுன்னு வருது. எதனாலேன்னு கேட்டால், அது வெறும் ராமச்சரித்திரமாக நமக்கு அமையலை, வெறும் புராணங்களாக மட்டுமே அமைந்திருந்துன்னு வச்சுங்கோ. அது ஏதோ பூஜையில் இருக்கும், இன்றைக்காவது ஒரு நாளைக்கு விசேஷ தினத்தில் எடுத்து பூஜை பண்ணிட்டு போவாள். அந்த கிரந்தம் நமக்கு வழிகாட்டியாய் அமைஞ்சிருக்கு. ராமன் அனுஷ்டானம் பண்ண ஒவ்வொரு சரித்திரத்தையும் படிக்கிற போதும், அவன் தர்மத்தில் உள்ள பிடிப்பை படிக்கிற போதும், இப்படி தர்மத்தில் பிடிப்பாக இருந்திருக்கான், சத்ருகிட்ட மொக்கொண்டு கருணையாக இருந்திருக்கான் ராமாவதாரத்தில். இன்று போய் நாளை வாவென்று எம்பிய இறைவன் வந்தான்னு சொன்னாள் கம்பர் சொல்கிற போது. ராவணன் நேர் சத்ருன்னு ஆளல்ல, பத்னியை யார் தூக்கினானோ அவனே நிற்கிறான். யுத்த களம், இன்னொரு பானம் போட்டால் வதம் பண்ணிட முடியும். சுவாமி இன்றைக்கி போய் கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்தம், நீ நிற்கிற நிலையை பார்க்குற போது எனக்கே வேதனையாக இருக்குடா. இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு புது தேர்வு, புது சாரதி, அஸ்திரசஸ்திரங்கள் எடுத்துன்னு வா, மீதி பலத்தை நாளை காண்பிக்கிறேன். யார் சொல்லுவோன்னு சொல்லுவாளே, இந்த நாளில் யுத்தம்னா தூங்கின்ற குழந்தையெல்லாம் கொண்டு போட்டு போயிடுறான், இல்லை பஸ்ஸில் கொண்டு வச்சாங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அப்படி இருக்கு. நேர் சத்ருகிட்ட கொண்டு கடைசி நிமிஷம் வரை கருணையோடு இருந்தான் பிரபு. காருண்யம்னா அதுதான் காருண்யம். யார் துரோகம் பண்ணாலோ அவர்கிட்ட கொண்டு கடைசி திருந்தட்டும். கருணையுடைய உருவாவே பிரகாசித்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். தன் சரணத்தை பிடிச்சின்ற வாழ்க்கெல்லாம் ராஜ்யத்தை கொடுத்த அவதாரம் இல்லையா. சுக்ரீவன், விபீஷன் 3 வாழ்க்கை. சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கொடுக்குற போது வால்மீகியே அதிசயப்பட்டாள். தனக்கு பத்னி எப்படி அடைய போகிறோம் தெரியலை, தனக்கு ராஜ்யம் இல்லை, ஆனால் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு 4 மாதம் அதில் ஈடுபட்டுட்டு அப்புறம் என் காரியத்தை ஆரம்பி அப்படின்னு ஈடுபடுறதுக்கு அவகாசம் கொடுத்தான் சுவாமி. அப்படி பிரபு கருணையினுடைய உருவமாய் பிரகாசித்து சகல தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணின ஒரு அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். அந்த காலத்தில் கூட இருந்தவர் வால்மீகி. ராமனுடைய கல்யாண குணங்களை பரிபூர்ணம் அனுபவித்தவர். அவருக்கு என்ன தோணித்து, என்னதான் இருந்தாலும் ராமன் ஒரு நாளைக்கு அவதாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுவான். அவன் கிளம்பி போயிட்டான்னா அவன் காலத்தில் தேசம் முழுக்க ராமோ ராமயதி பிரதான அபவன் கதாக, எல்லாரும் ராமன் மாதிரி நல்ல பர்த்தாவாக இருக்கணும், ராமன் மாதிரி நல்ல புத்திரனாக இருக்கணும், ராமன் மாதிரி நல்ல பிராதாவாக இருக்கணும், எல்லாரும் அப்படி இருந்தால். ராமன் போயிட்டான்னா ஒன்று திருஷ்டாந்த யோதனை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நேதாவாக இருக்கிறவாள் இருக்கா பாருங்க, தலைமையில் இருக்கிறவாள் இருக்கா பாருங்க, அவள் எந்த குணத்தோடு இருக்காளோ அந்த அவள் கூப்பிட்ற போது அந்த குணம் உள்ளவாள் தான் அந்த இடத்துக்கு வருவாள். கொஞ்சம் பொறுப்பாக மனசு வேண்டுவாள் தான் புரியும். தலைமையில் இருந்துன்னு கூப்பிட்றாளே அவள் எந்த குணம் உள்ளவாளோ அந்த குணம் உள்ளவாள் தான் அந்த இடத்துக்கு வருவாள். புரிய முடியாது சொல்கிறா இருந்தால், மகாத்மா காந்தி தேசபக்தி உள்ளவாள்லாம் கிளம்புங்கன்னு சொன்னாள். தேசபக்தி உள்ளவாள்லாம் கிளம்பினாள் பின்னாடி. ஏன் தெரியுமோ, அவர் தேசபக்தி உள்ளவர். அதனால அதே மாதிரி நேதாஜி வீரமுள்ளவாள்லாம் கிளம்புங்கன்னு கிளம்பினார், வீரமுள்ளவாள்லாம் பின்னாடி கிளம்பினாள். என்ன ஒரு வீரமுள்ளவாள், எந்த குணமுள்ளவாள் கூப்பிட்றாளோ அந்த குணமுள்ளவாள் தான் அந்த இடத்துக்கு வருவாள். இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்லுவான் தெரியுமோ, இளைஞரெல்லாம் அரசியலுக்கு வரணும், இளைஞரெல்லாம் அரசியலுக்கு வரணுங்கிறான். சொல்கிறவெல்லாம் யார் தெரியுமோ, கிரிமினலிஸ்ட்டு கூப்பிட்றானோ, அதனால் கிரிமினலிஸ்டெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டான். கொஞ்சம் யோசனை பார்த்தா தான் தெரியும், கூப்பிட்றவாள் எந்த குணத்தோடு இருக்காளோ அந்த குணம் உள்ளவாள் தான் வருவாள். இளைஞரெல்லாம் அரசியலுக்கு வரணும் காந்தி சொன்னாள், நேதாஜி சொன்னாள். அந்த நாளில் ஒரு கிரிமினலிஸ்ட் வரலையே, இப்போ கிரிமினலிஸ்டெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டானே. ஏதாவது தெரியும், கூப்பிட்றவாள் அந்த மாதிரி குணம் உள்ளவாள்.
கூப்பிட்றவாள் எந்த குணம் உள்ளவாளோ அந்த குணம் உள்ளவாள் தான் எழுந்து வருவாள். அது மாதிரி பிரபு ராமன் பரம தார்மிகனாக இருந்து மாதபக்தி பிதிர்பக்தியோடு இருந்து ஜனங்களை ஆக்கர்ஷித்த போது தேசம் முழுக்க அது மாதிரி இருந்தேன்னு சொல்கிறதுல என்ன சந்தேகம்? அத்தனை பேரும் அது மாதிரி இருந்தாள். வால்மீகிக்கு என்ன தோணித்து, என்னதான் இருந்தாலும் ராமன் முடிச்சுட்டு கிளம்பிடுவான், அவதாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுவான். அதனால் அவனோடைய கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுன்னு கவலைப்பட்டான். காந்தியோடைய கிளம்பி போயிட்டு பாருங்க சத்தியம் தேசபக்தி எல்லாம். அது மாதிரி அவருடைய கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுன்னு கவலைப்பட்டான். அதனால் வால்மீகி என்ன பண்ணினாள், அவர் இருந்தால் லோகம் எப்படி திருந்துமோ அது மாதிரி ஏதாவது ஒன்று அந்த இடத்துல வைக்கணும் தோணினாள். அந்த எண்ணத்தில் கிடைச்சது தான் ஸ்ரீமத் ராமாயணம். இன்றைக்கி எப்படி ராமனை பார்த்து லோகம் தெரிஞ்சித்தோ அது மாதிரி ராமாயணம் கேட்டு பாராயணம் பண்ணி தெரிந்தவாள் ஆயிரக்கணக்கான பேர் நானே வரல விட்டு காண்பிக்க முடியும். இது ஒரு கால், அது ஒரு கால், அது பாருங்க, அது பாருங்க. ராமாயணம் இன்றைக்கும் பல பேரை திருத்தின்றிருக்கு. அப்படி ஒரு உத்தம கிரந்தமாக ஸ்ரீமத் ராமாயணத்தை ரச்சனை பண்ணி கொடுத்தாள். அந்த ராமாயணத்துக்கு பல கிரந்தங்களில் பல புஸ்தகங்கள்லாம் பல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வைஷ்ணவமான கிரந்தங்கள் மட்டும் இல்லாமல் செய்யமான கிரந்தங்கள் மேற்கொண்டு ராமாயணத்தை பாராட்டிருக்கு. இன்றைக்கி நவாகம் நடத்த போகிறோமே, நவாகத்தை பற்றி ராமாயணத்தில் சொல்லலை, ஸ்காந்த புராணத்தான் நவாகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்காந்த புராணம் சைவமான புராணம். சைவமான புராணம் வைஷ்ணவமான ஒரு கிரந்தத்தை பற்றி பாராட்டுறதா இருந்தால் பாராயணம் பண்ணுற கிரமங்கள் மேற்கொண்டு ஏதாவது என்னெங்கங்கே நிறுத்தணும், 9 நாளில் பாராயணம் நிறுத்தக்கூடிய கிரமங்கள் மேற்கொண்டு ஸ்காந்தத்தில் சொன்னபடி தான் நடக்க போகிறது. ஸ்காந்தத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஒன்றும் ரொம்ப ரொம்ப அற்புதமான சரித்திரம். அதனால தான் நாரதர் பின்னாடி வந்தாள். பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்லிட்டு இருந்தாளாம் நவாக கிரமத்தை. சிவபுராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம் அது.